ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணொலி பார்த்தீங்கன்னா, இனி நம்மளுடைய வெண்புலி விழிப்புணர்வு சேவை மையம் எப்படி இயங்க போகுது அப்படிங்கிறத பற்றி நான் தெளிவாக சொல்லிடுறேங்க. ஏன்னா இது என்னுடைய வாழ்வாதாரத்தை கட்டமைச்சு நம்ம இயற்கை சார்ந்த பொருட்களை பாஸ்ட்டாக உருவாக்கினா தான் பல பேருக்கு பார்த்திங்கன்னா அதை கொடுத்து நம்ம வெண்புலி குணமாக்க முடியும். ஏன்னா இன்றைக்கி உணவே மருந்து அப்படிங்கிறது தான் என்ன நான் தற்காத்து கொண்டுக்கிட்டேன். மற்றபடி மெடிசின்ஸுக்கு ஒரு சில பக்க விளைவுகள் வரும். நீண்ட நாள் நம்மளால் மெடிசின்ஸ் எடுக்க முடியாது. கவர்மெண்ட் என்ன விதிமுறைகள் சொல்லுது அதை சார்ந்து நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மெடிசின்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம மத்திய அரசின் தோல் ஆராய்ச்சி மருத்துவமனைக்கு நம்ம நேரடியாக அழைச்சிட்டு போய் நம்ம என்ஜிஓ சார்பில் உங்களுக்கு இலவச ட்ரீட்மெண்ட் கவர்மெண்ட்லேருந்து நம்ம எடுத்துக்கிறதுக்கு நம்ம உங்களுக்கு கைட் பண்ணுறோங்க. அங்கேயே நீங்கள் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனாலும் 30 நாள் 40 நாள் 60 நாள் கூட நீங்கள் அங்கே தங்கி பிளட்டை பியூரி பண்ணி வயிற்றை சுத்தம் பண்ணி பத்திய உணவுகளை எடுத்து மன அழுத்தம் இல்லாமல் அங்கேயே தங்கி, ஏன்னா இன்றைக்கி சமூகத்தில் நம்ம ட்ராவல் ஆகாதுங்கிறது மேலும் மேலும் ஓட்டு மன அழுத்தம் தருது. அதனால் இந்த வெண்புலி கண்டு நம்ம கவலை கொள்கிறோங்க. கவலை கொள்றதுனால என்ன ஆகுனா கணையம் பாதிக்கப்படுது. கணையம் பாதிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா இன்சுலின் சுரக்கல் அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த தைராய்டு, சுகரு, மஞ்சக்காமாலை, இதுமாரி வெண்புலி, சோரியாசிஸ்லாம் இந்த ஆட்டோ இம்யூனி டிசார்டருங்கிற கேட்டகரியில் ஓடியாந்து வந்துடும். இதுக்கு முன்னாடி குணமாக்காமல் இதை கண்டு இன்னும் பயப்பட ஆரம்பிச்சிருங்க. அதனால் நம்ம முதல்ல மன ரீதியாக உடல் ரீதியாக ஃபஸ்ட்டு ஸ்டேபிள் ஆகணும். அதுக்கு நம்ம இயற்கை சார்ந்த தற்சார்பு வாழ்க்கை முறையும் உங்களுக்கு பங்களிப்பு தருவதனால இந்த காலையில் நேரத்தில் நம்ம பச்சில வைத்திய முறைகளில் அந்த காலத்தில் எப்படி குணமாக்குறாங்களோ அதை வைத்தியமாக எடுக்காமல் உணவே மருந்துங்கிற வகையில் நமக்கு தெரிஞ்ச தகவலில் சிறந்த உணவுகளை நம்ம தாத்தா பாட்டி பயன்படுத்தினா கசப்பு தொகுப்பு சார்ந்த உணவு முறைகளை நம்ம கற்றுத்தராங்க. அதுமாதிரி தப்பாக வாழ்ந்துட்டு இருப்பீங்க. காலையில் சாப்பிடக்கூடிய உணவுகளை இரவு சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. நேரத்தை தூங்காத லேட்டாக தூங்குவீங்க. சும்மா தேவையில்லதுக்கெலாம் கவலைப்பட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? அதாவது ஒரு பாரத்தை நம்ம இவ்வளோ தான் சுமக்க முடியும், ஆனால் தூக்கி நம்ம தலைமையில் நாமளே போட்டுக்குவோங்க. அதுக்கான ஒரு விழிப்புணர்வு. ஓகேங்களா? அதை தாண்டி மன ரீதியாக இதை கண்டு ரொம்ப சமூக ரீதியாக மெடிசின்ஸு கண்டமணிக்கு எடுத்து உடம்பிக்கு எடுத்து பணத்தை இழந்து ஒரு பைத்தியம் பிடிக்காத நிலைமைக்கு தற்கொலை முயற்சி மேற்கொள்கிற அளவுக்கு நம்ம மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கோம். அப்போ நம்ம என்ஜிஓ சார்பில் பார்த்திங்கன்னா மனநிலை ஒரு மருத்துவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஒரு ஐயா அவர் விரைவில் நம்ம சந்தித்து நம்ம வீடியோவில் வருவார். அவரை பற்றி பல தகவல் சொல்லுவார். நீங்கள் எப்படினா அவருக்கு கால் பண்ணலாம் பர்சனலாக, அல்லது என்ஜிஓ சார்பில் போடக்கூடிய மீட்டப்பில் நீங்கள் கலந்துக்கிட்டும் அந்த ஐயாட்ட நீங்கள் தேவையான கவுன்சிலிங் பெற்றுக்கலாம். ஏன்னா கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு நாம் மருத்துவர் கிடையாது. நாம் சொல்கிறது உணவே மருந்து ஒரு விவசாய அடிப்படையில் தற்சார்பு வாழ்க்கை முறையை நம்ம ஹீலர் பாஸ்கர் ஐயா மாரி நம்மாழ்வார் மாரி நான் முயற்சி செய்கிறேன். ஓகேங்களா? நம்ம இன்னும் கற்றுக்கிட்டு போயிட்டு இருக்கேங்க. அதை தாண்டி நம்ம சேவை அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது. அதேமாரி போலி மருத்துவத்தை நீங்கள் கடைப்பிடிக்காமல் அதுலேருந்து எப்படி தப்பிக்கணும். ஏன்னா அதுதான் அதிகப்படுத்தி விட்டு போயிடும். கம்மியாக்கிறத குணமாக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதை இன்னும் அதிகமாக்கிட்டு பணத்தை இழந்து பக்க விளைவுக்கு ஆளாயிட்டுங்கன்னா குணமாக்குறது ரொம்ப கடினமாக போயிடுது. அதனால் வந்த உடனே குணமாக்குறது ரொம்ப ஈஸி. இள வயதில் வராமல் தடுக்கிறது அதை இன்னும் ஈஸி. அதனால் இள வயதில் வந்தவங்களுக்காகட்டும் இப்போ தான் வந்தவங்களுக்காகட்டும் வெண்புலி நல்லாவே குணமாக்கலாம். அதிகபடமாக அங்கேயும் போயிட்டு பணத்தை இழந்து பக்க விளைவுக்கு ஆளாகி வெண்புலி பரவட்டைங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோ தான். ஆனால் உங்களோட விடாமுயற்சி தன்னம்பிக்கை இருந்தால் அதையுமே வெற்றி காணலாம். அதுக்கு நான் உதாரணமாக பார்த்திங்கன்னா என்னுடைய ஒயிட் பேச்சஸை நல்லாவே இப்போ இயற்கையான முறையில் நான் மருந்து மாத்திரை எடுக்காமல் குணமாக்கிறேன். அதை தாண்டி மருந்து எடுத்தாலும் அது என்னென்னங்கிறதெல்லாம் கவர்மெண்ட்டில் நமக்கு ப்ராப்பர் பிளட் செக்அப், யூரின் செக்அப், மலம் செக்அப் பண்ணி உடலில் உள்ள பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி அடிஷனல் மெடிசன்ஸ், சென்ட்ரல் மெடிசன்ஸ் கொடுத்து அதை சரி பண்ணி தான் இதை சரி பண்ணணும் அப்படிம்பாங்க. அதனால மாத்திரை இன்றைக்கி டாக்டர்ஸ் சொல்லுவாங்க காலையில் இரவு மதியம்னு சொல்லி கூட பல மாத்திரைகள் பல தனியார் மருத்துவமனையில் போய் நீங்கள் எடுத்துருப்பீங்க இந்த ஸ்கின்னுக்காக. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், கவர்மெண்ட் என்ன சொல்கிறேன், கவர்மெண்ட் மாத்திரைங்கிறது நம்பிக்கை பேரில் சத்து மாத்திரை தான் கொடுக்குது. ஓகேங்களா? இதுக்கு இன்னும் வேர்ல்டு லெவலில் விரைந்து குணப்படுத்தக்கூடிய மருந்துகளோ மாத்திரைகளோ கண்டுபிடிக்கல. இப்போது சில அப்டேட் ஆகிட்டு இருக்குது. மாத்திரைகள் ஒரு சில மருந்துகள் கொடுத்து இன்றைக்கி சோரியாசிஸ் ஈரோட்டில் ஒரு அரசு மருத்துவமனையில் ஓரளவுக்கு ரிசல்ட் கொண்டு வந்துருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட மாத்திரை ஒரு குறிப்பிட்ட பீப்புள் கொடுத்து சக்ஸஸ் கொண்டு வந்துருக்காங்க. விட்லிகோக்கு அதுக்கான ஆய்வுகள் போயிட்டு தான் இருக்குது. மேலும் நம்ம கொஞ்சம் எஃபோர்ட் கொடுக்கணும், நம்மளோட சப்போர்ட் இருக்கணும். ஏன்னா அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் பத்தியம் இருந்து தான் பல பேர் பரவாமல் தடுத்துட்டு இருக்கிறாங்க. குணமாக்குறாங்களோ இல்லையோ பரவாமல் தடுத்துட்டு இருக்கிறாங்க. அது கரெக்டான புரிதல் அடிப்படையில் நீங்கள் எல்லாத்தையும் விடணும் அல்லது குறைச்சி எடுக்கணும். நம்ம புளிப்புனா கூடாது, வெள்ளையாக்கிறது வெண்புளிக்காகாது, நான்வெஜ்னா கூடாது அப்படின்னா பிள்ளைங்களுக்கு செத்து போயிடுது. ஓகேங்களா? அதுமாதிரி மாத்திரைன்னு மாத்திரையே ஓடி அதுவும் ஸ்டெராய்டு பயன்படுத்தினா பெண் பிள்ளைங்களுக்கு கருப்பு பை வீக் ஆயிடுது. ஓகேங்களா? இன்னும் அளவுக்கு மீறி கண்ட மணிக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு நாமளே சுய பரிசோதனை ஏதோ ஒன்று போட்டு செஞ்சுக்கிட்டு லாஸ்ட்டு கிட்னியை போச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கு 10 லட்சம் ஆகும், இல்லைன்னா உயிரே போயிடும். இதுமாதிரி தவறுகள் செய்யக்கூடாது. அப்படின்னா ஃபஸ்ட்டு புரிதல். இந்த வெண்புலினா என்ன, வெண்புலி நமக்கு எதனால் வந்திருக்கும், எதனாலலாம் பரவும், இதை எப்படி முதல்ல பண இழப்பின்றி பக்க விளைவின்றி குணமாக்குறது, இதை கற்றுக்கிட்டாவே போதும். நீங்கள் பாட்டுக்கு ரிலாக்ஸ் ஆகலாம், அது பாட்டுக்கு நல்லாயிட்ருக்கும். ஓகேங்களா? இத்தனை ஆண்டு காலம் நம்ம வெண்புலி பரவிட்டுருக்காங்க, வெண்புலி குணமாக்கியிருக்காங்க. அதை தாண்டி வெண்புலி எதனாலலாம் பரவுங்கிறத நான் அனுபவ ரீதியாக எல்லாம் தகவல்களும் ஓகேங்களா எனக்கு நடக்கக்கூடிய இன்பம் துன்பம் மன அழுத்தங்கள் அனைத்தும் நம்ம பதிவிட்டு அதில் ரிசல்ட் கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா நீங்கள் புரிஞ்சிக்கலாம். நான் எப்போ டென்ஷன் ஆனாலும் பரவும், தூக்கம் கட்டாலும் பரவும், ஒழுங்காக சென்ட்ரிச்சரில் பசிக்காது, பவுர் எரிஞ்சிட்டு சாப்பிட மாட்டேன், அப்போ பரவும். இதுமாரி தான். அதனால் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னு நல்ல உறக்கம்,
நல்ல பச்சை காய்கறி கீரைகள் பழங்கள் ஆர்கானிக்காக முடிஞ்ச அளவுக்கு 50% உருவாக்குங்க. இல்லைனா முடிஞ்ச அளவுக்கு நான் உருவாக்கி தர ட்ரை பண்ணுறேன். அதுக்கு தான் இந்த கட்டணங்கள் வந்து உருவாக்குறாங்க. இந்த கட்டணங்கிறது நான் பிள்ளைங்க வளர ஏன்னா சேவை என்னுடைய வாழ்வாதாரம் அப்படின்னு போட்டு மேனேஜ் பண்ணுறது பெரிய விஷயமா இருக்குதுங்க. பணத்தை நோக்கி நம்ம போகிறவங்க கிடையாது. ஆனால் நமக்கு ஒரு தேவை, நம்மளுடைய அந்த லட்சியத்தை செயல்படுத்தணும் அப்படின்னா பணம் இருந்தால் தான் முடியும். என்ஜிஓ பதிவு பண்ணதோ சரி கொஞ்சமாக தான் அமௌண்ட் இருக்குது. நம்ம அதை வந்து சர்வீஸ் பண்ணலாம். பப்ளிக் விழிப்புணர்வு கொடுக்கலாம், நம்ம போல் பாதிக்கப்பட்டவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கலாம், மன ரீதியான கவுன்சிலிங் கொடுக்கலாம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகலாம். இதுமாரி வந்து அவேர்னஸ் இந்த போலியோ வைத்தியர்களை பற்றி, போலி மருந்துகளை பற்றி, அது இதையும் மூட நம்பிக்கை உணவுகள் பற்றி நான் எதுனா சொல்லலாம். அது வந்து என்ஜிஓ சார்பில் ஒரு அவேர்னஸாக வந்துடும். ஆனால் நம்ம முழுமையாக இதை குணமாக்கணும் அப்படின்னா இதுக்கு கரெக்டான ஒரு ஃபஸ்ட்டு வைத்தியம் பெஸ்ட்டு வைத்தியம் அமைச்சிக்கிட்டு நல்ல பச்சை காய்கறி கீரைகள் பழங்களை ஆர்கானிக் ஹைபிரிட் இல்லாமல் ஆர்கானிக்காக எடுத்துக்கிட்டு உங்களுக்கான காரணத்தை கண்டறிஞ்சு அதையும் ஃபைட் பண்ணுங்கன்னா உங்களை நீங்களே தான் குணமாக்க முடியும். அதாவது 80% உங்கள் கையில் இருக்குது, 20% எடுக்கக்கூடிய கரெக்டான மருத்துவத்தில் இருக்குது. மருந்தே எடுக்கலனா கூட ஓவராக பரவாது, நீங்கள் ஹாப்பியாக இருக்கிற வரைக்கும். மருந்து எடுத்து செட் ஆகலை, அது தப்பான ஒரு மருத்துவத்தை போய் எடுத்துருக்கிறீங்க, அரசு பதிவு பெறாத ஒரு போலி மருத்துவத்தை எடுக்கிறீங்க அப்படின்னா உண்மையிலே இதை வந்து முழுமையாக குணமாக்கி உங்களால் வர முடியாது. முடிஞ்சால் குணமாக்கக்கூடிய கேட்டகரியிலேருந்து அதிக நாள் கழித்து குணமாக்கக்கூடிய கேட்டகரிக்கு கொண்டு போய் நீங்களே விட்டுருவீங்க. அதாவது நம்ம காசை செலவு பண்ணி நம்ம தலையில் நாமளே மண்ணை வாரி போகிற மாரி, ஓகேங்களா? அதனால் தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியது இதை பற்றி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதேமாதிரி இயற்கை சார்ந்த தற்சார்பு வாழ்க்கை முறை காலையில் இரவு மாத்திரை. காலையில் மாத்திரை நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நோய்களுக்கு இப்போ தைராய்டு இருந்தால் கம்பல்சரி வெறும் வயிற்றில் மாத்திரை சாப்பிடணும். ஒரு சில கொடிய நோய்களுக்கு வெறும் வயிற்றில் மாத்திரை சாப்பிடணும், அல்லது சாப்பிட்ட பின்னாடி மாத்திரை சாப்பிடணும். இது வந்து மருத்துவருடைய நோய்கள் நமக்கு இருக்கிறது போது மருத்துவர் என்ன சொல்கிறாங்க அதை கடைப்பிடிச்சிங்க. ஆனால் வெண்புள்ளிக்குன்னு சொன்னால் நீங்கள் டாக்டரே சொன்னாலும் கூட அது உங்களோட விருப்பம், எங்களோட இது. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் நான் எனக்கு எடுக்கிறது என்னன்னு சொல்கிறேன். காலையில் பச்சிலை வைத்திய முறை, அது உணவே மருந்து. தேங்காய் பால் குடிக்கிறது உணவு தான், மருந்து கிடையாது, ஓகேங்களா? இது ஒன்று. அது கருவேப்பிலை ஜூஸ் குடிக்கிறது உணவு தான், இது மருந்து கிடையாது. நீங்கள் நேரடியாக வந்தாலும் இதுதான் நான் சொல்ல போகிறேன். அதை தாண்டி இன்னும் ஒரு சில தகவல்கள் வந்து உங்களோட உடல்நிலை மனநிலை பொறுத்து இது உங்களுக்கு ஒவ்வாமையாக இருக்குதா, அப்போ இது மாற்றிக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச மாரி சாப்பிடுங்க. ஒன்றும் பழக்கப்பட்டதை எடுக்கணும், இல்லைனா பழக்கப்படுத்திட்டு எடுக்கணும். பிடிக்காத எடுத்தால் ஒவ்வாமையாக செயல்பட்டு அது ஃபுட் அலர்ஜியாகி அது பரப்பி விட்டுரும். அப்படிங்கிறனால நம்ம நேரடியாக வரும்போது வந்ததுக்கான காரணத்தை என்னால் ஓரளவுக்கு வெரிஃபை பண்ண முடியாது. நான் டாக்டரா, என்னோட பரம்பரை டாக்டர் அப்படிலாம் கிடையாது. அனுபவம் இருக்குது. அதேமாரி நான் என்னதான் சொன்னாலும் அதை உறுதி பண்ண நம்ம வந்து அரசு மருத்துவர் அணுகி தான் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் நீங்கள் வந்து செயல்பாட்டில் இறங்கணும், ஒரு மருத்துவம் எடுக்கணும். மற்றபடி உணவே மருந்துங்கிறது காமன். நீங்கள் அனைத்து விதமான தோல் நோய்களுக்கும் கசப்பு துவர்ப்பை இன்க்ரீஸ் பண்ணும்போது நீராகாரத்தை உடம்புல அதிகப்படுத்தி உப்பு புளிப்பு வெளியேற்றணும். அதாவது நல்லா தண்ணி குடித்து நல்லா வெறுக்கு விட்டு குளித்து நம்ம கழிவுகள் நம்மளுடைய மலம் ஃபுல்லாக வெளியேற்றணும். மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கக்கூடாது. தேக்கங்கள், அதாவது கழிவுகளுடைய தேக்கம் நோய்களின் வரவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாரி மனக்கவலை, கடன் பிரச்சனை, ஃபேமிலி பிரச்சனை, வெண்புள்ளி பிரச்சனை, அதுமாரி மன அழுத்தம் இருந்துச்சுன்னா, அதாவது மனக்கவலை என்பது ஒரு வலை, ஓகேங்களா? அதில் போய் மாட்டிக்கிட்டேன்னா மீண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் வந்து ஒருத்தருடைய முன்னோர்களுடைய பதிவுகள், சித்த மருத்துவத்துடைய பதிவுகளை பார்த்துட்டு அதை அப்படியே உங்கள்கிட்ட நான் வந்து ஒப்பிக்கிறேன், ஓகேங்களா? உண்மை சொல்லப்போனால் நம்ம எவ்வளோ முன்னோர்கள் சொல்லிட்டாங்க. இப்போ சமீப நாட்களில் கூட நான் எவ்வளோ இயற்கை சார்ந்த யூடியூப் சேனல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அதில் ஜென்யூனாக ஒரு கண்டென்ட்டை வந்து யூஸ் பண்ணி அவங்க ட்ரை பண்ணி அவங்க வந்து சொல்லக்கூடிய தகவல் தான். சும்மா மேம்போக்காக அடிச்சு விட்டு போகிறீங்களா நம்ம வந்து பின்தொடர்றதில்ல. எனக்கு தெரிஞ்சு இயற்கையாளர் தவம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐயா, அவர் வந்து நல்லா வந்து தகவல் சொல்லியிருக்காரு. இன்னும் ஒரு தம்பி இந்த நாட்டு விதைகள்லாம் தேடியிருக்காரு. அவர் பேர் டக்குன்னு எங்கள் சிங்காவில் நாட்டு விதைகள்லாம் தேடி இலவசமாக கொடுத்துட்டுருக்கிறார், ஓகேங்களா? அவர் பார்த்து தான் வீடியோவை பார்த்துட்டு நாட்டு விதைகளை வந்து செடிகள் போட்டு நாட்டு மூலிகை செடிகள்லாம் அவர் நாட்டு காய்கறி விதைகளை சேகரிக்கிறார். நான் நாட்டு மூலிகை விதைகளை சேகரிக்கணும், மூலிகை மருத்துவத்தை வந்து கண்டறிஞ்சு ஒரு வீட்டு வைத்திய முறையில் நம்ம தாத்தா பாட்டி எப்படி பயன்படுத்துகிறாங்கிறது வெளி உலகத்துக்கு தெரியணும். ஒரு நோய் வராமல் தடுக்கிறதுங்கிறது ஈஸி, வந்த பின்னாடி குணமாக்குறது ஈஸி, அதை மொத்த விட்டு குணமாக்குறது கஷ்டங்கிறனால அதில் ஒரு அதீதமாக அவங்க 2 பேர்த்தை நம்ம வந்து முன் வச்சுக்கிறோம். குறிப்பாக நம்மளுடைய இந்த காலகட்டத்தில் நம்மாழ்வார், அவர் லாஸ்ட்டாக இப்போ வந்து இயற்கை சார்ந்த விவசாயம், இயற்கை சார்ந்த மருத்துவம்லாம் சொல்லிட்டு போயிருக்கார். அவரோட பதிவுகள் எவ்வளோ அதெல்லாம் கற்றுக்கொண்டு உங்கள்கிட்ட வந்து நான் ஒப்பிக்க போகிறேன். அதை நீங்கள் பின்பற்ற போகிறீங்க. அடுத்ததாக நம்மளுடைய வள்ளலார், அடுத்த கட்டமாக வள்ளலாருடைய மருத்துவ குறிப்புகள் எவ்வளோ இருக்குது. நம்மளோட ஒழுக்கங்களை பேணி காக்கிறதுங்கிறது கோபத்தை தணிக்கும். கெட்ட தீய எண்ணங்கள் வராத போது நம்ம உண்டு நம்ம பொழப்பு உண்டுன்னு போயிட்டு நேர்மையான வழியில் இந்த வாழ்க்கையை வாழ முடியும் சந்தோஷமாக. அதனால் இந்த ஆசைகளை குறைக்க வள்ளலாருடைய கோட்பாடை பின்பற்றணும். நம்ம கர்ம வினைகளை, அதாவது கர்ம வினைனா மூட நம்பிக்கையில் அவ்வளோ போக மாட்டேன். ஆனால் ஜீவகாரணி அப்படிங்கிறது ஒரு மனசை வந்து ஒரு சந்தோஷப்படுத்தும், கோபத்தை தணிக்கும். போடா யார் எவ்வளோ நம்மளை வந்து போட்டு கஷ்டப்பட்டனாலும் அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படி என்ற அளவுக்கு நமக்கு வந்து மனப்பக்குவம் வந்துடும்னா அது வள்ளலாருடைய கோட்பாடை பின்பற்றலாம். இது வந்து ஜாதி மதம் கடந்து அனைவரும் பின்பற்றக்கூடிய ஒரு சமயம், ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம சித்தர்கள், முனிவர்கள்,
அதை தாண்டி எத்தனையோ தமிழ் புலவர்கள்லாம் பார்த்திங்கன்னா மருத்துவ சார்ந்த தகவல்கள்லாம் ஓலைச்சுவடிகளாகவும் மற்றும் கல்வெட்டுகளாகவும் பல கோயில்கள் ஆலயங்களில் மலை சார்ந்த பகுதிகளெலாம் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதை தாண்டி நம்மளுடைய முருகன் பக்தனாக நான் இருக்கிறதுக்கு காரணம் தமிழ் கடவுள், தமிழ் மருத்துவத்துடைய தந்தை முருகன் தான். அதனால் வந்து நான் இப்படியெல்லாம் பின்பற்றிகிட்டே தான் வந்துட்டுருக்கிறேன். ஓகேங்களா, நான் இந்து மதம் சார்ந்து தான் தகவல் சொல்கிறேன் அப்படின்னா என்னுடைய கோட்பாடு சித்த மருத்துவம் ஆன்மீகம் சார்ந்து தான் செயல்பட்டு வெண்புலி வந்து குணமாக்கி இருக்குது. ஓகே, அதை பற்றிங்கிறது நான்வெஜ் கூடாது அப்படின்னா இப்போ எடுத்தோடனே நான்வெஜ் விடுங்கன்னா நீங்கள் வந்து எல்லாமே அடிக்ட் ஆகி இருக்கிறேங்க. ஓகே, அதை பார்க்காம இருக்கவும் முடியாது. வீடியோ திறந்தால் வெறும் ஃபுட்டு ரிவ்யூவாக வருது, நேரடியாக போனால் அங்கங்கே வாசனை அடிக்குது. ஓகேங்களா, கண்ணுக்கு கலர்ஃபுல்லாக வந்து எல்லாம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதனால் வந்து நம்ம முழுமையிலேருந்து மீண்டு வர முடியாது. ஆனால் நம்ம வந்து ஒரு சைவத்தில் நம்ம போகிறோங்க, அதை சார்ந்த ஆன்மீகத்தில் போகிறோங்க அப்படிங்கும் போது நம்ம ஒரு குறுகிய காலனாச்சும் விட முடியும். விடுறதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா, நான் வந்து கட்டாயம் மதம் சார்ந்து இப்படி அப்படி இருக்கணும் அப்படிலாம். நீங்கள் எந்த மதம் சார்ந்தவங்களா இருந்தாலும் உங்களுடைய மனக்கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்கும். அது முடியாதவங்களுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கணும். இதை எப்படி நம்ம இன்னும் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லணும் அப்படின்னா, எத்தனையோ ஆல்கஹால் பழக்கம் உள்ள நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க. கரெக்டாக பார்த்திங்கன்னா ஐயப்பன் கோயிலுக்கு வந்து மாலை போடுறதா ஒரு மாதம் தொட மாட்டாங்க. அதேமாரி முருக ஆறுபடைக்கு வந்து மாலை போடுவாங்க, அப்பயும் ஒரு மாதம் தொட மாட்டாங்க. இல்லை அதையும் தாண்டி இருந்தால் ஒரு குலதெய்வத்துக்கோ ஒரு குறிப்பிட்ட கோயிலுக்கோ போய் எங்கள் குடும்ப உறுப்பினர் மேலே சத்தியம் பண்ணிவிட்டு இல்லை சாமி மேலே சத்தியம் பண்ணிட்டு கவுர் கட்டிட்டு வருவாங்க, அப்பயும் கொஞ்சம் நாளைக்கு குடிக்க மாட்டாங்க. ஒரு கட்டுப்பாடு தான். ஓகேங்களா, அதனால் ஒரு கட்டுப்பாட்டுக்கு ஒரு ஆன்மீகங்கிறது இந்து சார்ந்த ஒரு சமயத்தில் வந்து தமிழ் மருத்துவத்துக்கு, சித்த மருத்துவத்துக்கு, நாட்டு வைத்தியத்துக்கு பொருந்துச்சு. அந்த பத்தியத்தை கடைபிடிக்க முடிஞ்சு, நான்வெஜ்ஜை விட முடிஞ்சு, அந்த கோபத்தை தணிக்கிறதுக்கு, ஒழுக்கத்தை உண்டாக்கி நம்மளுடைய அந்த டிப்ரெஷன் குறைக்கிறதுக்கு யோகா அந்த ஆன்மீகம் சார்ந்து இந்துவோடைய கோட்பாட்டில் வந்துருச்சு. ஓகேங்களா, ஆனால் யோகாங்கிறது இந்து மட்டும்தான் அது வந்து யோகா கடைபிடிக்கணும் இல்லை. கிறிஸ்டின், முஸ்லீம், புத்தர்ஸ் யார் வேணாலும் மூட நம்பிக்கை இல்லாத பெரியார் கொள்கையை பின்பற்றக்கூடிய நண்பர்கள் கூட நீங்கள் வந்து பின்பற்றலாம் யோகாவை. யோகா ஆன்மீகம் கிடையாது, உங்களுடைய ஆரோக்கியம். எம்மதம் சம்மதம் என்னோடய கோட்பாடு. அதேமாதிரி நம்மளுடைய என்ஜிஓ அனைத்து மதம் ஜாதி எல்லாத்தையும் கடந்து தான் நம்ம சர்வீஸ் பண்ணுறாங்க. இவங்களுக்கு தான் பண்ணுவாங்க, இவங்களுக்கு தான் பண்ண மாட்டாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. இதுக்கு பணம் இல்லை, சர்வீஸ் மட்டும் கொடுத்துட்ருக்காங்க. பணம் அதேமாரி நம்மளோட இயற்கை சார்ந்த பொருட்கள் நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னா நான் வந்து எனக்கான வாழ்வாதாரத்தையும் கட்டமைக்கணும். இதுக்கு மேலே என்னென்னா பணம் பண்ணணும் ஓட போகிறதில்ல, எனக்கு தேவைக்கு பணம் சம்பாதிச்சாகணும். உற்பத்தி பண்ணிட்டேன்னா எனக்கு நிம்மதி. அப்படியே பச்சை காய்கறி கீரைகள் பழங்கள் எல்லாம் நம்மளே வீட்டில் வந்து பியூராக ரெடி பண்ணிக்குவேன். அதேமாரி இப்போ நம்ம இருக்கிற இடத்துல டெஸ்டிங் எல்லாம் காய்கறி போடுங்க பக்காவாக வந்திருக்குது. இன்னும் கரெக்டாக பஞ்சலோகியம், பஞ்சகாவியம் எத்தனையோ இருக்குது. மீன் நம்மளாம் இதெல்லாம் ரெடி பண்ணணும். மண்புழு உரம், மாட்டுச்சாணம் உரம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி இன்னும் பக்காவாக பண்ணோம். இதேமாரி எங்கள் கிராமம் இயற்கை விவசாயம் சுத்தமாக க்ளோஸ் அழிஞ்சிச்சு. எல்லாமே ரசாயனம் கொண்ட ஊரியா உரம் பூச்சிக்கொல்லி மருந்து போட்டு தான் அடிக்கிறாங்க. பில்லு கூட மீனெல்லாம் கொத்துவாங்க. இப்போ 100 நாள் வேலைக்கு போயிடுறதுனால யாருமே காட்டு வேலைக்கு வரதில்லை. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கெமிக்கல் போட்டு பில்லை அழிக்கிறதுக்காக பூச்சி மருந்து அடிக்கிறாங்க. அது என்னென்னா பில்லும் அழிஞ்சு போடுது, அந்த மண்ணு புழுவும் அழிஞ்சு போடுது. அதை தாண்டி அந்த ரசாயனம் எல்லாம் இறங்கி தண்ணியில் இறங்கி அந்த காய்கறிக்கு தான் போய் சேருது. ஏற்கனவே காய்கள் மேலே அடிப்பாங்க பூச்சி திங்கக்கூடாதுன்னு சொல்லி. இதில் காய் நல்லா பெருக்கணும், சீக்கிரம் காய் விடணும், அடி உரம் வேறு கொடுப்பாங்க, ரசாயன உரம். இதில் இந்த பில்லு அடிக்கிறங்கிற பேரில் இது ஒரு பிரச்சனை ஒன்று போயிட்டுருக்குது. அதெல்லாம் கடந்து வரணும்னா இயற்கை சார்ந்த தற்சார்பு முறையில் நான் வந்து போகிறேன். உங்களை யாரையும் கட்டாயப்படுத்தலை. ஆனால் வேறு வழி இல்லை. நம்ம வெண்புலி வந்து குணமாக்கணும்னா இயற்கையும் பங்களிப்பு தருது. அதை வந்து காலையில் நேரத்தில் பச்சில வைத்திய முறையாக உணவே மருந்துகிற வகையில் நம்ம தாத்தா பாட்டி கடைப்பிடிச்சா கசப்பு தொகுப்பு சார்ந்த உணவு முறைகளை நீங்கள் பின்பற்றணும். கிடைக்கலன்னு வருத்தப்பட வேண்டாம். நீங்கள் ஒரு முறை 1000 ரூபாய் கட்டி நம்மகிட்ட வந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அதுக்கான விதைகளை வாங்கிட்டு போய் நீங்கள் செடிகள் வச்சுக்கிட்டீங்க. அந்த செடிகள் வளர்கிற வரைக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு 1 ஆண்டு வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ இயற்கை சார்ந்த முறையில் நம்ம வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா கூட நம்ம வந்து காடு கரை மலையெல்லாம் அலைஞ்சு வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு வேலைக்காரன், நீங்கள் 1000 ரூபாய் அமௌண்ட் கொடுத்துருக்கீங்க. அதன் மூலிமா நான் வந்து நீர் மேலாண்மை அதிகப்படுத்தி நம்ம பகுதியிலே எல்லா செடிகளும் வச்சுருவேன். நீங்கள் வந்தோடனே நீங்கள் ஒரு விதை போட்டு நீங்கள் வளர்த்தி கொண்டு போகாமல் செடியை எடுத்துகிட்டு போய் தலையை பறித்து காலையில் வெறுவயத்தில் நீங்கள் ஒரு கசாயம் மாரியோ அல்லது மென்று சாப்பிட்டு பச்சிலையாவோ நீங்கள் எடுக்கிற அளவுக்கு நீங்கள் ரெடியாக இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடலாம். அதுக்கு வந்து நீர் வேளாண்மை அதிகப்படுத்தணும். நமக்கு வந்து லேண்டு பிரச்சனை பல டென்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தண்ணி எடுக்கிறது இந்த கூட்டு கிணத்துல இதுக்கு மேலே ஆவரக்கறி இல்லைன்னு ஆகிப்போச்சு. ஒரு போர் போட்டால் தான் பொழைக்க முடியும். ஆனால் போர் போட்டாலுமே இன்றைக்கி வந்து எவ்வளோ பிரச்சனையும் சந்திக்கிற மாதிரி இருக்குது. இங்கே எல்லாமே போர் போட்டு 700 அடிக்கும் கீழே 800 அடிக்கும் கீழே தான் வந்து போரில் வந்து தண்ணி பொக்குது. அதுவும் ஒரு சலம் 2 சலம் தான் பொக்குது. அடுத்து இன்னொரு போர் போட்டாங்கன்னா டக்குன்னு இந்த சலத்தை அடிச்சுட்டு அவங்களுக்கு போர் தண்ணி போயிடுது. இதில் உப்பு கட்டுற பிரச்சனை இருக்குது. உங்களை எவ்வளோ பிரச்சனையும் சந்திக்கிறதா இருக்குது. இப்போ போர் போடுறதா கிணறு வெட்டுற அளவுக்கு நமக்கு வந்து பெரிய அளவுக்கு காடும் கிடையாது, அதுக்கு வெட்டிக்கிட்டு அந்தளவுக்கு பணமும் கிடையாது. நீர் மேலாண்மையில் மழை தண்ணியை வச்சு பயன்படுத்துகிறதா இல்லைங்கன்னா நிலம் நீர் சம்மந்தப்பட்ட கிணறுகள் இருக்கக்கூடிய பகுதியை சார்ந்து மலைகள் சார்ந்து நாம் எங்கேனாச்சும் போய் ஒரு நிலம் குத்தகைக்கு பிடிச்சி அங்கே இயற்கை விவசாயம் செய்யலாமா, எவ்வளோ ஒரு எண்ணங்கள் இருக்குது. அதேமாரி இந்த வீடியோ பார்த்துருக்கூடிய நண்பர்கள் நீங்கள் ஏதாச்சும் இயற்கை விவசாயம் செய்யணும் அப்படின்னா கூட நான் அதுக்கான ஐடியா, அதுக்கான விதை எல்லாமே நான் வந்து உங்கள் பகுதியில் தங்கி உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கூட நான் ஹெல்ப் பண்ணுறேன். நம்ம போல் வெண்புலியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு. ஏன்னா அது உங்களை காக்கும்.
எங்கள் போல் பல பேருக்கு அது வந்து உதவி செய்யும். நீங்கள் எவ்வளோ உற்பத்தி பண்ணிடுறீங்க, உங்களுக்கு தேவைக்கு போக மீதிக்குதா, பணம் கொடுத்து வாங்கிறதுக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஏன்னா லேண்ட் இருக்காது, வாடகை வீட்டில் இருப்பாங்க. என்னாலையும் நான் ஒருத்தனா அத்தனை பேத்துக்கும் தமிழ்நாடு முடிச்சு என்னால் கொடுக்க முடியாது. அப்போ நானும் ஹெல்ப் பண்ணுறேன், நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்கள். அது காசு கூட, ஓகேங்களா. நான் இன்றைக்கி காசு வாங்கிட்டு தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன். ஏன்னா அதுக்கான சூழ்நிலையை உருவாக்கியாச்சு. இப்போ அதை திட்டாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் இல்லைங்க. என் மைண்டில் இதுக்கு மேலே பாசிட்டாக போகணும். ஒன்று என்ஜிஓவில் சீக்கிரம் வளர்ந்து நம்ம தேவையான ஹெல்ப் பண்ணணும். ஆனால் என்ஜிஓக்கு யாரும் ஃபண்ட் டொனேட் கொடுக்கறதுக்கு முன் வரல. பெரிய அளவுக்கு பப்ளிக்லேயும் போய் ஃபண்டு கேட்குறோம்னா இப்போ நம்ம வந்து அதெல்லாம் ஒன்றிணைறதுங்கிறது யாருமே வரமாட்டேங்கிறாங்க. நமக்கு நல்லானா சரி நாம் போய் இப்படி வந்து வெளியில் வந்து நமக்கு இருக்குதுன்னு நம்ம காமிக்க முடியும் அப்படின்னு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பெரிய அளவுக்கு இருக்காது, வீட்டில் ஃப்ரீயாக இருப்பாங்க. குடும்பத் தலைவரை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நான் ஒரு குடும்பத் தலைவராக இருந்துட்டு நான் வந்து சேவையும் பார்க்க முடியல, ஃபேமிலியும் பார்க்க முடியல. அதுமாதிரி சூழ்நிலைலாம் இருக்கிறேன். ரெண்டையும் சேர்த்து தான் மேனேஜ் பண்ணிட்டு பெரிய அளவுக்கு ஆசை இல்லாதனால தேவையில்லாத ஆடம்பரத்துக்கு நான் வந்து எதையும் செலவு பண்ணல. ஆசை இருந்துச்சுன்னா நான் வந்து சம்பாதிக்கிற நிலைமைக்கு போயிருப்பேன். எங்கள் வீட்லேயும் அதேமாதிரி தான். எனக்கு சந்தியா சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீ வேலைக்கே போகலாலும் பிரச்சனை இல்லை, நீ வெண்புலி கண்டு பயந்துக்காத அப்படின்னு உத்வேகம் கொடுத்தனால அதை சார்ந்து நம்ம வந்து அரையும் குறையமாக சம்பாதிச்சிக்கணும். சோத்துக்கு சம்பாதிக்கிறேங்க. இப்போ கொஞ்சம் கடன் இல்லை, எல்லாமே கட்டி முடிச்சாச்சு. இதுக்கு மேலே அப்டேட் ஆகணும். அப்டேட்னா காரு, பங்களா, வீடு அப்படி இல்லைங்க. ஒரு போர் போட்டு நமக்கு தேவையை நல்லா உற்பத்தி பண்ணிடணும், ஓகேங்களா. அதேமாரி நம்ம 4 பேருக்கு உதவுறோங்க. பிஸ்னஸ் ரீதியாக நம்ம வந்து டெவலப் தொழில் வந்து மெருகேற்றதுக்கு நண்பர்களுடைய சப்போர்ட் நான் வந்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சேவை மையத்தில் நீங்கள் வந்து ஒரு பயிற்சி நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு கட்டணங்கிறது ஒரு முறை மட்டும் 1000 ரூபாய். இந்த 1000 ரூபாய் ஒரு ஆண்டுக்கான ஆரோக்கியத்துக்கு நீங்கள் வந்து செலவு பண்ணுறதா நினச்சிக்கோங்க. அந்தளவுக்கு நான் மாதம் உங்களுக்கு 1/2 கிலோ உப்பு சுத்தி செஞ்சு நான் வந்து உங்களுக்கு அனுப்பி வச்சுருவோம். உங்களால் செய்ய முடியல, ஏன்னா அது முருங்கைக்கீரை போட்டு சுத்தி செய்யணும். அடுத்ததாக வந்து கரையான் புற்றுமான், அது தனி மேலுக்கான ஆயில்மெண்ட்டுக்கான ஹெர்பலாக அனுப்புவோம். நீங்கள் வந்து அது என்னங்க அது ஃபார்முலா சொல்லுவோம். முடிஞ்சால் நீங்கள் உங்கள் கிராமத்தில் பறிச்சிக்கிங்க. ஒரு பஸ் ஃபேர் போட்டு நீங்கள் போய் வில்லேஜில் இறங்கி நீங்களே உள்ளுக்கு நீங்கள் வந்து ஒரு சில ஹெர்பல் வந்து நீங்கள் பச்சையாக எடுக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து வில்லேஜில் போய் அல்லது நாட்டு மருந்து கடை எனக்கு வேண்டாம், அது உடன்பாடு இல்லை. அது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் வந்து சத்து போய் வெறும் சக்கையை வாங்குற மாதிரி இருக்கும். பச்சையிலேயே டேரெக்டாக கிராமத்துக்கு போங்க, ஒரு விவசாயத்துலாம் சொல்லி வாங்குங்க, இல்லைன்னா வீட்டில் செடி வச்சுக்கோங்க. இதுதான் என்னுடைய கோட்பாடு, ஓகேங்களா. இன்னும் உணவே மருந்து, மருந்தே உணவு, இதுதான் முன்னோர்களுடைய வழிபாடு. அதுக்கு வந்து நம்ம முயற்சி செய்யணும். சும்மா பேசிகிட்டு இருக்கிறது, நான் அடுத்த சார்ந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் உங்களுக்கான ஒரு ஹெல்ப்பு. நீங்கள் ஒரு கட்டமைக்கிற வரைக்கும் என்னோடய சப்போர்ட் கிடைக்கும். நீங்கள் ஒரு வருஷம் கழிச்சு உங்களுக்கு காணி நிலம் இருக்குது, உங்களுக்கு குணமாகுதுங்கிறத வெரிஃபை பண்ணியும் நீங்கள் என்னையே எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் நான் தரமாட்டேன். ஏன்னா இல்லாதவங்களுக்கு மறுபடியும் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணணும். உங்களுக்கான டைமிங்கு, உங்களுக்கான ஒரு வாய்ப்பு அந்த ஒரு வருடத்துக்குள்ளே உருவாக்கணும். வாய்ப்பே இல்லை, உருவாக்கவே முடியாது, எனக்கு அந்தளவுக்கு உடல்நிலை சரியில்லை, நான் அதெல்லாம் எடுத்து செய்ய முடியாதுன்னா அதுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணிடுவோங்க. உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே ப்ராப்பராக லைசன்ஸ், ஃபுட் லைசன்ஸ், ட்ரேடிங் லைசன்ஸு எல்லாமே நம்ம ஓனாக பொருள் ரெடி பண்ணுறது கூட அதுக்கு நம்ம லைசன்ஸ் அப்ளை பண்ணால் பண்ண வேண்டும். பண்ணிவிட்டு நம்ம எல்லாமே இயற்கை விவசாயம் நீங்கள் செய்கிறீங்கன்னா கூட அதுக்கு ஊரியா உரம் இதுமாதிரி ரசாயன கொல்லி சார்ந்து போகாமல் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாரி நான் வந்து நம்ம இலவசமாக கூட உங்களுக்கு நான் வந்து தர முடியும். நம்ம போல் நண்பர்களுக்கு நீங்கள் காய்கறி கீரைகள் வைக்கிறீங்க, காய்கறி கீரைகளை விட மூலிகை வைக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து முற்றிலுமாக நான் உரங்களை கூட உங்களுக்கு இலவசமாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணி அனுப்புகிறேன். இதுக்கு வந்து நான் ஒருத்தனே வந்து பண்ணிவிட்டு பேசிக்கிட்டு வேலை செய்கிறது ஆகாது. இப்போ எங்கள் ஒய்ஃபுக்கு ஒரு சம்பளம் கொடுத்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் கற்றுக் கொடுத்து அவங்களை வந்து கெதர் பண்ண வைக்கணும். என்னோடய பிள்ளைங்கள செய்ய வச்சு அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து அவங்கள சிறு சேமிப்பு உண்டியில் வந்து பணத்தை சேர்த்து வைக்க சொல்லி அவங்களுக்கு ஸ்கூலுக்கு தேவையானது அல்லது எங்கள் சுற்றுலாவுக்கு தகுந்த மாரி அவங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு அதுமாரி நம்ம வந்து சேர்த்து வைக்க சொல்லப்பாங்க. அது தாண்டி இன்னொரு சிலருக்கு வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, நம்ம போல இருக்கிறவங்களுக்கு அந்தந்த கிராமத்தில் இந்த பொருட்கள் ரெடி பண்ணி சொல்லி அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க போகிறாங்க. இதுக்கு எல்லாமே பணம் வேணும். அந்த பணம் வந்து எப்படின்னா நான் இதுக்கு மேலே ஃப்ரீ சர்வீஸாக பண்ணுறதுங்க ஆகாத. அப்படி ஒரு வேளை நான் ஃப்ரீ சர்வீஸ் தான் பண்ணோம், உணவே மருந்துங்கிற வகையில் நான் வந்து டாக்டர் கிடையாது, நான் இது ஒரு மருந்து விற்பனை கிடையாது, நான் உணவே மருந்து, ஓகேங்களா. அதை தாண்டி உங்களுக்கு வேணுமா கைட் பண்ணுங்க, இந்த மருந்து எடுங்க, ஒரு கவர்மெண்ட் எனக்கு செட் ஆகாது, மாற்ற ஸ்மெல் அடிக்கிறது ரொம்ப தூரமாகுதுன்னா ப்ரைவேட் சொல்லுங்கன்னா ப்ரைவேட்லேயுமே நமக்கான ஒரு சப்போர்ட் மெடிசன்ஸ் லோ காஸ்ட்டில் வெறும் 250 ரூபாய் 500 ரூபாய் அதிகபட்சமாக ஒரு மாதத்துக்கு தாண்டக்கூடாது, ஓகேங்களா. அப்படியான மருத்துவ முறைக்கு நம்ம கைட் பண்ணுவோம். நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் அதை பிறகு டேரெக்டாக எடுத்துக்கலாம். நம்ம அதுக்கு ஹாஸ்பிட்டலாக நம்ம சொல்லுவோங்க. ஏன்னா நல்லா கண்டறிஞ்சிட்டேன், நான் எனக்கும் குணமாக்கியும் காமிச்சிருக்கிறேன். இப்போ என்னென்னா நம்பிக்கை, உங்களோட விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, இதுதான் உங்களை காக்கும். அதுக்கு நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கணும். என்னை நம்புங்க, நிச்சயம் உங்களை குணமாக்கலாம். மருந்து மாத்திரை நம்ம எங்கே போய் எத்தனை லட்சம் கொடுத்து எத்தனை ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாலும் உங்களால் குணமாக்குறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இயற்கையோட ஒன்றிணைஞ்சு கரெக்டான ஒரு மருத்துவத்தை ஃபஸ்ட்டு வைத்தியமாக பெஸ்ட்டு வைத்தியமாக அமைச்சிக்கிட்டிங்கன்னா நிச்சயம் குணமாக்கலாங்கிறத ஒரு முழு நம்பிக்கை. நான் 100% உங்களை நீங்கள் குணமாக்க என்னால் நம்பிக்கை, என்னால் உறுதி கொடுக்க முடியும். ஆனால் நீங்கள் செயல்படணும், அதுக்கான எபோர்ட் கொடுக்கணும். சம்பாதிக்கிறீங்க, காசுக்காக, குடும்பத்துக்காக ஓடி உழைக்கிறீங்க, உங்கள் உடலுக்காக, உங்கள் வெண்புலி தாக்கத்தை குறைக்கிறதுக்காக கொஞ்சம் கஷ்டப்படுங்கன்னு தான் நான் சொல்கிறேன், ஓகேங்களா. இயற்கை கற்றுக்கிட்டு அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன், ஓகேங்களா.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் நேரடியாக வந்து 1000 ரூபாய் கட்டணம் செலுத்தி பயிற்சி பெற்றுக்கொண்டு அதுக்கான விதைகள் பெற்றுக்கொண்டு அதுக்கு தேவையான பொருட்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் போய் உங்களுடைய வெண்புலி தாக்கத்தை குணமாக்கி மற்ற நோய்கள் வராமல் தடுக்கலாம் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ வந்து விடைபெறுகிறது உங்கள் விவி. நன்றி, வணக்கம்.